சொல்லிட்டு ஆராதனை இசப்பா இந்த நாளை கொடுத்ததாம் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வெள்ளம் கூட காத்ததாம் கொடான கொடி நன்றி இசப்பா. வெள்ளிக்கிழமை ஆராதனையும் ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒருவருக்கும் கருத்துல ஒப்பு கூட இசப்பா. வராதவர்களை நீரே தடைகளை உடைத்து கொண்டு வரும் இந்த ஆராதனை வேலையை நீரே எங்களை மறைத்து ஆசைவாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல. முதலாவதா நம்ம பாட போற பாடல் என்னன்னா, எந்த பக்கம் வந்தாலும் நீங்க நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து நம்ம எந்த சைட்ல போனாலும் நம்ம கூட இருப்பாரு. நமக்கு நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்ம கூட இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறவரா இருக்கும். நமக்கு உலகத்துல பல பேர் நம்மள ஒரு மாதிரி பேசலாம், நம்மள ஒரு மாதிரி பார்க்கலாம். இவன் என்ன சர்ச்சைக்கு போறான், இவனுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இவன் சர்ச்சைக்கு போய் இவனுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லலாம். ஆனா நம்ம நடக்கும் போது தான் பேசப்படும். நம்ம பேசப்படணும்னா நம்ம திருச்சபைக்கு ஒழுங்கா வரும். ஏசப்பாவை நம்ம தேடி வரும்போது ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மளை தேடி வரும். அது நினைச்சு இந்த பாட்டை விசுவாசத்தோட எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாலும் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாரம் சூழ்ந்திட நின்றாலும் துணியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாலும் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாரம் சூழ்ந்திட நின்றாலும் துணியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன்னிடத்தில் என் தஞ்சம் கொண்டே. உயர்மலையோ சமவெளியோ நிழலிலோ நீரே என் தேவன். உயர்மலையோ
நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையாய் நாம் கேட்க போகிற தியானிக்க போகிறதான தலைப்பு, பஞ்சம் வந்தாலும் திருப்தி அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள், ஆனால் அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைவீர்கள் என்று ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வருகிறது. பல சூழ்நிலைகள்ல பஞ்சம் போன்ற காரியங்கள் வந்த உடனே வழி விலகி போகிறார்கள். பாருங்க, சிலருடைய குடும்பத்துல சமாதானம் பஞ்சம், சிலருக்கு அன்பு, கணவன் மனைவி வாழ்க்கையில அன்பு பஞ்சமாகுது. அதே போல வேலை ஸ்தலங்கள்ல நெருக்கடி என்ற பஞ்சம் வருது. அதே போல பாருங்க, சரீரத்துல ஆரோக்கியம் எனும் பஞ்சம் வருது. பண தேவையான காரியங்கள்ல வறட்சி எனக்கூடிய பஞ்சம் வருது. இந்த பஞ்சம்லாம் வரும்பொழுது ஆண்டவராக இயேசுவை விட்டு வழி விலகி போகக்கூடாது. அவருக்குள் இருக்கும் பொழுது உங்கள் பஞ்ச காலத்திலும் நீங்கள் நிச்சயமாய் திருப்தி அடைவீர்கள். வேதத்துல ஒரு சில மனிதர்கள் பஞ்சம் வந்தவுடனே வழி விலகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது. வந்த உடனே அவர் எகிப்துக்கு போய்விட்டார். அதே போல ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வந்தது. வந்த உடனே ஒரு பெலிஸ்தரை நோக்கி போய்விட்டார். அதே போல நெகோமியின் காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது. அவர் மோவாப்புக்கு போயிட்டாங்க. அப்ப பாருங்க, ஆனா வேதத்துல ஒரு தேவ மனிதன் இருந்தான், தாவீதுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்த உடனே அவன் தேவ சமூகத்தில் விசாரிக்கும்படி போனான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில பஞ்சங்கள் வரலாம், ஆனால் நாம் தேவையில்லாத இடத்திற்கு போகக்கூடாது. நம் பஞ்சம் வந்த உடனே தேவ சமூகமாகிய திருச்சபைக்கு வந்து விசாரிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பஞ்சத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆபிரகாமின் காலத்துல ஒரு பஞ்சம் வருது. வந்தவனே ஒரு எகிப்து தேசத்துக்கு போயிட்டார். எகிப்து, அதாவது இந்த பஞ்சத்தை பார்த்து இவர் போன இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அடிமையாக்கக்கூடிய இடம். சிலர் பஞ்சத்தை பார்த்து அடிமைத்தனத்தை நோக்கி போயிடுறாங்க. அதே போல இருதய கடினமான மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் எகிப்து. அதே போல இருள் சூழ்ந்த இடம் எகிப்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பலி செலுத்த முடியாத இடம் எகிப்து. அதே போல உபத்திரவம் உண்டாக்கப்படக்கூடிய இடம் எகிப்து. பஞ்சம் வந்தவுடனே அதற்கு தற்காலிகமான தீர்வை தேடுறதுன்னு சொல்லிட்டு இங்க எங்க பண்ணிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாரு. என்ன வந்துருச்சு? குடும்பத்துல அடிமைத்தனம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, இருள் வந்துருச்சு, கர்த்தருக்கு பலி செலுத்த முடியாத இடம். அதே போல உபத்திரவம், வேதனை கொடுக்கக்கூடிய இடம். ஆரம்பத்துல பஞ்சத்துல நம்ம தேடுற இடம் நமக்கு திருப்தியா இருக்கும், ஆனா அது என்ன ஆயிடும்? நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்துடும். இந்த ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்த உடனே, இந்த ஈசாக்கின் காலத்துல ஒரு பஞ்சம் வருது. வந்த உடனே இவர் போன இடம் எங்க தெரியுமா? பெலிஸ்தியன் இடத்தில் போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஒரு இடம் போறார், பெலிஸ்தியன். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இந்த ஈசாக்கு. நாமும் வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் தான், ஆனால் பஞ்சம் வந்த உடனே வழி விலகி போயிடக்கூடாது. இவர் வழி விலகி போகிறார் பாருங்க. இந்த பெலிஸ்தியன் யார்னா, தேவனுடைய ஜனங்கள் துளிர் விடும் பொழுதெல்லாம், வளரும் பொழுதெல்லாம் அவர்களை அழிக்கும் வல்லமை. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, பஞ்சம் வருதுன்னு உடனே நம்ம தவறான முடிவு எடுத்து போகும் பொழுது என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கையில அழிக்கும் வல்லமைக்குள்ள நாமளே போய் மாட்டிக்கிறோம். இதுதான் 2 சாமுவேல்ல பாருங்க, 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல தாவீது ராஜாவானான் என்று கேள்விப்பட்டவுடனே இந்த பெலிஸ்தியன் வல்லமை வந்துருச்சு. அந்த வல்லமை அழிக்கும் வல்லமை. இப்ப ஆபிரகாம் எங்க போனாரு? குடும்பம் சமாதானம் கிடையாது, பலி செலுத்த முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது, இருளான இடம். அதே போல உபத்திரவமான இடத்துக்கு போயிட்டாரு. பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு எங்க போயிட்டான்? பெலிஸ்தீனத்துல போயிட்டு அழிக்கும் வல்லவன். ரூத் 1 அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, இந்த எலிமெலேக்கும் அவருடைய மனைவியும் சேர்ந்து கொண்டு எங்க போனாங்க? பெத்லகேமை விட்டு 2 பிள்ளைகளோட மோவாப்புக்கு போயிட்டாங்க. இந்த மோவாப்புக்கு போனதுனால இழப்பு, ஆவிக்குரிய மரணம் வந்துடும். நீ பஞ்சத்தை பார்த்து கர்த்தருடைய சந்நிதியில, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நிற்கும் போது கர்த்தரும் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் அதில் திருப்தி அடைந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். பாருங்க, இவங்க மோவாப்புக்கு போயிட்டாங்க. பாருங்க, இந்த மோவாப் பாவம் பிறப்பித்த இடம். லோத்தும் தன் பிள்ளைகளும் பாவத்தை உண்டாக்கின இடம். அதே போல ஐயோ என்று சொல்லுகிற இடம். போகும்போது நல்லா இருக்கும், பஞ்ச காலத்துல நம்ம கண்டதையும் தேடி போகும்போது நல்லா இருக்கும். அப்புறம் ஐயோ என்கின்ற வாழ்க்கை. அதே போல சபைக்கு வர முடியாதபடி ஒரு சாபம், ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இந்த மோவாப். அது மட்டும் இல்ல, சாலமோன் விழுந்து போன ஸ்திரீகள் இருந்த இடம் இந்த மோவாப். மனிதனுடைய வாழ்க்கையை வீழ்ச்சிக்கு நேராக நடத்தக்கூடிய இடம் இந்த மோவாப். பாருங்க, பஞ்சம் வந்த உடனே நாம எங்க போக கூடாது? எகிப்துக்கோ பெலிஸ்துக்கோ அதே போல மோவாப்பின் வல்லமைகளுக்குள்ள போக மாட்டக்கூடாது. இன்றைய நிலைமையில விசுவாசிகள் என்ன பண்றாங்க? தங்களுக்குள்ளே பஞ்சத்தை வர வச்சுக்கிறாங்க. நமக்கு நாமே பஞ்சத்தை வர வச்சுக்கிறது. எப்படி தெரியுமா? வசனம் கேட்க முடியாத பஞ்சத்தை உருவாக்கி கொள்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி இருந்தது. அப்ப அந்த வார்த்தையின் வல்லமையை நம்ம அனுபவிக்க முடியாது. அதே போல ஜெபிக்காம தூங்கிறது.
அப்ப எப்படி கேட்கும் ஆண்டவர் எப்படி ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பார்? இந்த ஜபம் என்பது இல்லை என்றால் ஆவிக்குரிய பஞ்சம் வந்துடும். கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பிசாசை ஜெயிக்க முடியாது. இந்த பஞ்சத்தை விசுவாசிகளை உண்டாக்கி கொள்றாங்க. இப்ப பஞ்சம் வந்தவனே எகிப்துக்கு போக கூடாது, அதாவது உலகத்துக்குள்ள போக கூடாது, பெலிஸ்தியன் அதாவது பிசாசிடம் போக கூடாது, அதே போல அழிக்கும் வல்லமைக்குள்ள போக கூடாது. அப்ப பஞ்சம் வந்தால் அதை வராமல் தடுக்க நாம என்ன செய்யணும் பாருங்க. தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 வசனம். தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சந்நிதியை விசாரித்தான். இப்ப பஞ்சம் வந்த உடனே, வாழ்க்கையில நெருக்கடிகள் வந்த உடனே போக வேண்டிய இடம் தேவ சபை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடம், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் இடம், நாம் பலி செலுத்துகிற இடம், அந்த இடத்துக்கு போறோம். வாழ்க்கையில பஞ்சம் வந்தாலும் திருப்தி அடையணும். தேவ சபையில கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். பாருங்க, வியாதி, தோல்வி, பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, நெருக்கடிகள், சத்துருக்களுடைய தந்திரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம இருக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்துக்கு போகணும். இப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கார். இப்ப தேவ சமூகத்துக்கு வந்துட்டேங்க, எனக்கு பஞ்சம் வந்துருச்சு, நான் சர்ச்சு தான் கேதி, பஞ்சமானாலும் சரி என் கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார், நான் சபைக்குள்ள இருக்கு, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 33:19 வாசித்து பாருங்கள். பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமா இருக்கிறது. பஞ்ச காலத்தில் நீங்கள் தேவ திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்க்கிறவராயிருக்கிறார். உங்கள் பஞ்சத்தை மாற்றும்படி அவர் பார்க்கிறார், உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறாரா? அதே போல சங்கீதம் 37:18-19 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள் என்று. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். பஞ்சம் வந்துருச்சு, பிரச்சனை வந்த உடனே நாம உலகத்துக்குள்ளேயோ பாவத்துக்குள்ளேயோ இல்ல பொல்லாத வல்லமைக்குள்ளேயோ போயிடக்கூடாது. தேவ சமூகத்தை தேடி வரும்போது நம் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும், நம் வாழ்க்கை நிச்சயமாய் திருப்தியாக இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி கேட்டிருக்கிறீர்கள், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.